ஒலியாயி நம்பிக்கை பொருளாயி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதம் அணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு காரியங்கள் நிறைவேற்றோ கணபதியே காரியங்கள் நிறைவேற்றோ கணபதியே சிவனார் மகனே குணநிதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றோ கணபதியே அன்னையில் வடிவாகி பிள் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகில் பல வந்து புகழ் படைத்தாய் தம்பிக்கு உடன் இருந்து வள்ளியை மணம் முடித்தாய் தம்பிக்கு உடன் இருந்து வள்ளியை மணம் முடித்தாய் தர்மத்தின் கீதை நல்லை தமிழலும் மொழியில் நலமுடல் பூமிக்கு சுவாமிக்கு நாயத்தின் தலைவனே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காக்கையில் ஒரு கொண்டு அகத்தியர் முல்லமர்ந்தாய் கமண்டலம் தன்னை சாய்த்து காவிரி ஓடவிட்டாய் சூரபதுமல் கொண்டு ஆணவ சுட்டரித்த சூரப்பதுமன் கொண்டு ஆணவ சுட்டரித்தாய் சூட்சமாக நின்று சுகங்களில் வருகங்களில் ஆனந்த பேரின்ப நாயத்தின் தலைவனே காரியங்கள் நிறைவேற்றோ கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றோ கணபதியே 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 எல்லாமல்ல நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூலோகத்திலே அரியதொரு தெய்வமாக விளங்கக்கூடிய சுடலை ஆண்டவர் அதாவது அவர் சுடர் விளக்கிலே பிறந்த காரணத்தினாலே தான் அவனுக்கு சுடலை மாடன் என்று பெயர் வந்தது. அப்படி இந்த மாட சுவாமி ஆதி கைலாசமலை என்று சொல்லக்கூடிய மலையிலே சிவபெருமானுடைய அருமை பிள்ளையாக பிறந்தார். அருமை பிள்ளையாக பிறந்து 5 வயதிலே தொட்டில் விட்டு தான் நடந்து துரிசமாக தான் நடந்தார். எங்க மையானக்கரைக்கு சென்றார். அன்னைக்கு மையானக்கரைக்கு போலன்னா இன்னைக்கு இந்த சுடலமான பூலோகத்துக்கு வந்திருக்க முடியாது. 5 வயது பாலனாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் மையானம் சென்ற காரணத்தினாலே
நினைத்தால் அந்த பார்வதியானவள் எப்படி கைலாசமலை தேவர்கள் வாழ்கின்ற மலை அல்லவா, பின்ன அங்கே மரணம் என்பது கிடையாது. கிடையாது. மரணம் என்பது கிடையாது என்றால் மையான கரை என்பது கிடையாது. அப்படி இருக்காது. அதானே. ஏன் மையான கரை ஏன் கிடையாது? ஏன் கிடையாது சொன்னா தானே தெரியும். இந்த பூலோகத்திலே அது எந்த உயிராலும் கருவிலே எந்த உயிர் ஜெனிக்கின்றதோ அந்த உயிருக்கு கண்டிப்பா மரணம் உண்டு. ஆமா. தேவர்கள் எல்லாம் சக்தியாலே பிறக்கப்பட்டவர்கள். அப்படி பிறக்கப்பட்ட தெய்வங்களுக்கு என்னைக்குமே மரணம் என்பது கிடையாது. ஆமா 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 இல்லையா? ஆகையினால்தான் பார்வதியால் 12 வருட காலமாக தவசிருந்து அழகு ஒரு பாலகனை பெற்றால் சுடலை ஆண்டவன். ஓஹோ. அதாவது அவர் கதையை விரிவாக பாட முடியாட்டால் நேரம் இல்லை. ஆமா, குறுகிய நேரத்தில், அதாவது 12 மணி 11 மணி 30 நிமிஷத்துக்கு அவர் ஆண்டவருக்கு வரணும், பூப்பட வர்றதுக்கு வரணும்ல. ஆமா. அதனாலே சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் என்று சொன்னால் சுடலை ஆண்டவள் தான். அந்த ஆண்டவள் எப்படி பிறந்தார் என்று சற்று நேரம் எங்களுடைய வில்லப்பாட்டிலே உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். ஆனை முகம் ஒரு கொம்பு அகன்ற மார்பு பானை போன்ற பெருவையரோ பாங்கான போனூலழகு தானே எனதுள்ளத்தில் தயவாய் குடியிருப்பாய் நாயகனே நாயகனே. கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட மாலவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட மாயவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் மாலவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய். சுடலையோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட தூயவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட தூயவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் தூயவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய். 14 உலகம் என்று சொல்வார்கள். ஆமா. அந்த 14 உலகத்திலே ஆதி பகவான் எம்பெருமான் சிவபெருமான் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மலை கைலாய மலை. அந்த கைலாய மலை என்று சொல்லக்கூடிய மலையிலே ஆதி பகவான் அருமை மனைவி பார்வதியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். பார்வதியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எப்படி? சும்மா நம்மளை போல இருந்தாரு. ஆதி பகவானாயும் பெறுவார். எப்படி இருக்காரு? ஆதி கைலாச மலைகளே எப்படி அணிபொனை ஒருக்கி வார்த்தை அழகு சம்பல் மலகை போட்டு அணிபொனை ஒருக்கி வார்த்தை அழகு சம்பல் மலகை போட்டு ஒளிபொனை ஒருக்கி வார்த்தை தூயரத்ன மலகை போட்டு ஒளிபொனை ஒருக்கி வார்த்தை குறியரத்ன மலகை போட்டு பெரிய பலகையிலே பலகையிலே
எம்பெருமான் அந்த கைலாய மலையிலே ஆளி பொன்னை உருக்கி வார்த்து அழகி செம்பன் பலகை. ஆமா, அப்படின்னா பொண்ணு செம்பும் பொண்ணு சேர்ந்தது தங்கத்தினால் செய்யப்பட்ட பலகை, அதான் செம்பொன் பலகை. கூலி பொன்னை உருக்கி வார்த்து தூய ரத்தின பலகை போட்டு அப்பெரிய பலகையிலே அரணாறு உமையவளும் பார்வதியும் பகவானும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே 33 கோடி தேவர்கள் படை சூழ 48,000 ரிஷிமார்கள், கிண்ணரர், கிம்புருடர், சித்தர், வித்யாதர் இவர்களெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதி பகவான் ஆகிய பெருமாள் எப்படி இருக்காரு? கைலை வல்ல கையிலே கைலையில கைலையில கைலாச வாசலிலே வாசலிலே எம்பெருமான் அப்படி கைலாச மலையிலே அமர்ந்து கொண்டிருக்க அதாவது எல்லா இறைவனும் ஜோலி உண்டு வேண்டுமே. மனுஷன் பூலோகத்தில் ஜீவிக்கணும்னா ஜோலி செய்தாலே ஜீவிக்கணும், சாப்பிட முடியும் இல்லையா? இது போலவே பகவானும் ஜோலி செய்தார். ஓஹோ, எந்த ஜோலியோ அவருக்கு? அவர் இந்த பூலோகத்திலே வாழுகின்ற 84 லட்சம் ஜீவராசிகள். இந்த 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படி இழக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் என்று சொன்னால் அவர்தான் சிவபெருமான். பூலோகத்திலே வாழுகின்ற 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கும் தொழிலை மேற்கொண்டவள் நான்முகன். சத்திய உலகத்திலே வாழுகின்ற கலைவாணியினுடைய அருமை புருஷல் அவன் பிரம்மதேவன். ஆகையினாலே இந்த பூலோகத்திலே வாழுகின்ற 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படி இழக்கிறார். எப்படி இழக்கிறது? ஆதி பகவான் ஆகப்பட்ட எம்பெருமாள் எப்படி பூலோக மக்களுக்கு எப்படி படி இழந்தால் ஐயா? எப்படி நாளில் தினை எடுத்து நாளில் தினை எடுத்து நாளில் தினை எடுத்து எடுத்து நாடு எல்லாம் படி இழந்தால் படி இழந்தால் பகவான் நாடு எல்லாம் படி இழந்தால் படி இழந்தால் நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து ஐயா படி இழந்தார் படி இழந்தார் பகவான் நாடு எங்கோ படி இழந்தார் படி இழந்தார் உரிய நல்ல தினை எடுத்து 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 பகவானோ உலகமெல்லாம் படி இழந்தால் படி இழந்தார். உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார் பகவானோ உலகமெல்லாம் படி இழந்தார் பகவானோ நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து எங்கோ படி இழந்தார் படி இழந்தார் பகவான் நாடு எங்கோ படி இழந்தார் படி இழந்தார். ஆதி பகவானாகப்பட்ட எம்பெருமான் பூலோகத்திலே வாழுகின்ற 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படி இழக்கிறார். நாளில் நல்ல தினை எடுத்து எடுத்து இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் படி இழக்கிறார்.
உரிய நல்ல திரை எடுத்து எடுத்து இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் படி அளக்கிறார். ஆதி பகவானாகிய பெருமான் பூலோகத்திலே வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் படியளப்பதை பார்த்தாள். யார் பார்த்தா? அன்னை உமையவள். அதான் ஓங்கார ரூபணியானவர், அன்னை ஆதி பராசக்தியானவர். ஏன் பார்த்தா? தினந்தோறும் படியெழுக்க போறோம்னு போறாரு. ஒரு நாளாவது வீட்டில் இருக்கணுமா? இந்த கைலாசம் இருந்தது உண்டா? இல்லையே. இப்படி பகவானை நாம் விட்டு விட்டோமையானால் அப்படியே பார்வதி ஒரு இருக்காதே என்பதையும் மறந்துடுவார். அதான் இல்லையா? பார்வதிக்கு பயம் என்று தன்னுடைய மனதிலே எண்ணம் கொண்டு பகவான் தெரியாது. பகவான் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிருக்காரு. ஆனா பார்வதி அப்படி நினைக்கலாமா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் வாரில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஆதி பகவானாகிய எம்பெருமான் படியளந்து கைலாசமலைக்கு வர்றாரு. வரக்கூடிய நேரத்தில் இந்த பார்வதியானவள் பகவானை பார்த்து என்ன சொல்லுகிறாள்? என்ன சொன்னாள்? பகவானே ஆண்டவா, இந்த நல்ல கையில சரியாக இருக்க மாட்டேன் அன்னை உமையவள் ஆனவள் அருமை புருஷனாகிய ஆதி பகவானை பார்த்து பகவானை இந்த கைலாசமல்ல தனியா இருக்க முடியும். இருக்க மாட்டேன். ஏம்மா உன்னை என்ன தனியாட்ட வச்சு போறேன். எவ்வளவு ஆளுங்க இருக்கு இங்கே 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். 47 ரிஷிமார்கள் இருக்கிறார்கள். அதானே சாமி எவ்வளவு பேரா இருக்கட்டும், நீங்க என் பக்கத்துல இருந்தவா இருக்குமா? ஓஹோ, அப்படி உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய காரியத்தை அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதானே. ஆகே நாளை பகவானே ஆண்டவா என்னமா செய்யணும் என்று கேட்கின்ற நேரத்திலே வேளையில பகவானை பார்த்து என்ன சொன்னால்? நாளை நல்ல தினமதிலே படி இழக்க போக வேண்டாம். நல்ல தினமதிலே படி இழக்க போக வேண்டாம் பார்வதியால் சொல்லுவாளா? போக வேண்டாம் பார்வதியால் சொல்லுவாளா? பகவானை பார்த்தல்லவோ பார்த்தல்லவோ பாவனையால் சொல்லுவாளா? பார்த்து என்ன சொன்னா? நாளை தினமதிலே நீ எப்படி அளக்க போண்டாம் என்று பகவானை பார்த்து சொல்ல. பகவான் என்ன சொன்னாரு? அம்மா பார்வதி நீ என்ன சொன்னால் நான் கேட்கிறேன். அதான் படி இழக்க போக கூடாது என்று சொன்னால் நடக்காத காரியம். ஏன் என்று சொன்னால் எப்படி? நான் படி இழக்க போகவில்லை என்று சொன்னால் பூலோகத்திலே வாழுகின்ற 84 லட்சம் ஜீவராசிகளும் பட்டினியா போயிருமா? அந்த பாவத்தை நம்ம செய்யலாமா? ஆமா, பாவம் செய்யக்கூடாது இல்லையா? ஆகையினாலே நான் படிகளுக்கு போய்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப பாரு சொன்னா சரி போங்க. ஆமா, நானும் வரேன். 2 பேரும் போ. அதானே. அப்பொழுதுதான் பகவான் சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? எம்மா நீ படிகளுக்கு வாரேன்னு சொல்லுகிறையே. ஆமா, படி இழந்து வந்து விட்டால் என்னாகும்? பார்வதியால் இல்லாத கைலாசம் பாழடைஞ்சு போகும். உமையவள் இல்லாத கைலாசம் உருக்குலைந்து போகும். மனைவி இல்லாத கைலாசம் பாழடைந்து வீட்டுல பொம்பளை இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆகும்? என்னத்துக்காக அந்த வீடு? ஆகையினாலே நீ படி இழக்க வர வேண்டாம் என்று சொல்லு. பார்வதி எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டான். பகவான் பார்த்தால் இந்த பார்வதியானவள் இவ்வளவு தூரம் சொல்லி கேட்கலையே. படி இழக்கத்தான் போறாரா? என் குடியத்தான் கெடுக்க போறாரா? பட்டினியா போட்டுதான் வாராரா? பார்க்கணுமே என்று தன்னுடைய மனதிலே எண்ணம் கொண்டு உமா மகேஸ்வரியான பார்வதியானவள் என்ன செய்தாள்? அதில் கையில வாராளே பார்வதியாள் பார்வதியா அது நல்ல கையில
பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மரவேலை செய்யக்கூடிய ஆசாரை அழைத்தார். ஓஹோ, அழைத்து சொல்றா, என்ன சொன்னா? ஐயா, எனக்கு அழகான ஒரு சிமிழு. என்ன சிமிழு? அதாவது காஞ்சூரங்கம்பு. அதனை என்ன கம்பு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் என்ன கம்பு? எங்க காட்டு காத்துல நிறைய இருக்கு. உங்க ஊர்ல நீங்க காட்டு ஊர்ல ஏன்னா மலைபுறம் இல்லவா, ஆகையினாலே காஞ்சூரங்கம்பு விட்டுனா பயம் இருக்காது. அதுக்கு பிசாசு பக்கத்துல வராது. ஓஹோ, ஆகையினால்தான் உமா மகேஸ்வரியான பார்வதியானவள் காஞ்சோரங்கம்பு வெட்டி அழகான கட்டை சிமிழ் உண்டு பண்ணி என்னிடத்திலே தர வேண்டும் என்று சொல்ல பார்வதியாருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு அந்த விஸ்வகர்மா காஞ்சோரங்கம்பு வெட்டி கட்டை சிமிழ் உண்டு பண்ணிய ஆதிரல்ல கையில அழகுடனே கொண்டு பார்வதியால் கை கொடுத்தார் அழகே நல்ல விஸ்வகர்மா பார்வதியால் கையில் கொடுத்தாள் கை கொடுத்தாள் நல்ல விஸ்வகர்மா காஞ்சோரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் கிடைத்தெடுத்து பார்வதியாருடைய கையிலே கொடுத்து, அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் காஞ்சோரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் கடைஞ்சடிச்சு அப்படி சிவனை வாங்கி கொண்டு இந்த பார்வதியானவள் கைலாசமலைக்கு வந்து இதுக்குள்ள 2 சிறு உயிரை பிடிச்சு அடைக்கணும். அது என்ன சிறு உயிர்? சிறு உயிரில் நல்ல உயிரா இருக்கணும். ஓ, அதுவும் அப்படி இல்லையா? இந்த கொசு இருக்கு, ஈச்ச இருக்கு, பார்வதியானவள் சிற்றரம்பை பிடித்தடைத்தாள். ஓஹோ, ஏன் சிற்றரம்பை பிடிச்சடைச்சா தெரியுமா? ஏன் அடைச்சா? பூலோகத்திலே எவ்வளவோ ஜீவராசிகள் வாழுகின்றன. ஆமா, சண்டை போடாத ஒரு ஜீவன் என்று சொன்னா சிற்றரம்பு இறப்பு தான். சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய ஒரு ஜீவன் இறப்பு தான், சிற்றரம்பு. ஆகையினால்தான் பார்வதியானவள் 84 லட்சம் ஜீவராசிகள் இருந்த போது அவள் சிற்றரம்பை பிடித்தடைத்து தெருகாணி போட்டு பூட்டி தன்னுடைய முந்தாணி பெட்டியிலே வைத்திருந்தாள். யாருக்கு தெரியாது? பகவானுக்கு தெரியாது. பகவான் எங்க போயிருக்காரு? படியாளக்கெல்லாம் போயிருக்காரு, கைலாசமலைக்கு வர்றாரு. வரக்கூடிய நேரத்திலே வேளையில அருமை கிழவனாகி ஆதி பகவானை வரவேற்கவில்லை, உபசரிக்கவில்லை, அனுசரிக்கவில்லை, அன்போடு பேசல, அழகா பேசல. அதான் பகவான் எப்படி இருக்கா? என்னடா ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்க, என்னையா இப்படி இருக்கா? அம்மா நான் இல்லாத வேளையிலே ஏதாவது சதி நடந்ததா? சண்டைக்கு வந்தாளா? ஒரு மனைவியினுடைய குறையை கணவன் அல்லவா தீர்க்க வேண்டும், என்ன சொல்லு என்று சொன்ன போது அந்த பார்வதியானவள் பகவானை பார்த்து என்ன சொல்லுகிறாள்? என்ன சொன்னாள்? பகவானே, நீங்க பாரியில் உள்ள உயிர்களுக்கு உயிர்களுக்கு படியளந்து வந்தீரோ வந்தீரோ உயிர்களுக்கு இடத்தில் ஒரு உயிர்தான் ஒரு உயிர்தான் ஒரு உயிர்தான் கிடக்கு கிடக்கு ஒரு உயிர்தான் ஆதி பகவானாகிய எம்பெருமானிடத்திலே சொல்லுகிறாள், என்ன சொன்னா? பாரில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் படி இழந்து விட்டீரா என்று பார்வதியானவள் பகவானை பார்த்து கேட்க, பகவான் என்ன சொன்னாரு? கல்லிலே இருக்கக்கூடிய தேரைக்கும் கற்பத்திலே இருக்கக்கூடிய சிசுவுக்கும் இறப்பு முதல் யானை வரை எல்லா உயிர்களுக்கும் நான் படி இழந்தேன் என்று சொல்லுகிறேன். படி இழந்திருக்கேன்.
சாமி எங்கிட்ட ஓர் உயிர் பட்டினியா கிடக்கும். பட்டினியா இருக்கு. அவ என்ன நினைக்கா, நம்ம திருகாணி போட்டு பூட்டி முந்தானியில முடிச்சு சிமிழுக்குள்ள முடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு எப்படி படி எடுக்க முடியும், எப்படி அவுக்காம முடியும் என்று அவள் தன்னுடைய மனதிலேயே நினைத்தாள். தானே அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே பகவான் படி இழந்திருக்காங்க, பார்வதி படி இழக்கிறாங்க. ஆகப்பாட ரெண்டு பேருக்கு தகராறு. அந்த வீட்டுல சண்டை வந்துடும். புருஷனுக்கும் மனைவிக்கும் தகராறு வந்துடும். பார்த்தால் பகவான் பார்வதியை அடிக்க முடியும். அதானே பார்வதி நான் படி இழந்தது உண்மையானால் உனக்கு நான் 3 சாபம் தருகிறேன். சாமி எத்தனை சாபம் தந்தாலும் சரிதான், நீங்கள் படி அளக்கவில்லை. பிறகு என்கிட்ட சொல்லக்கூடாது. அது ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்க படி அளக்கல என்று பார்வதியானவள் சொல்ல ஆதி பகவான் ஆகப்பட்ட எம்பெருவாள் எப்படி சாபம் கொடுக்கின்றால், எப்படி என்ன தக்கனுக்கு மகளாக நீ பிறக்க வேணும் அம்மா, மறுநல்ல ஜென்மத்திலே மாலை சூட வருவேனம்மா, பேச்சியாக நீ பிறந்து பிணங்கள் எல்லாம் திக்க வேணும், அட்ட நல்ல காளியாக ஆதி பகவான் எம்பெருமான் சாபம் கொடுக்கிற. பார்வதி நான் படி இழந்தது உண்மையானால் தக்கனுக்கு மகளாக நீ பிறக்க வேண்டும், மறு ஜென்மத்தில் உன்னை நான் மாலை சூட வருவேன். 2வது சாபம் பேச்சியாக நீ பிறந்து பிணங்களை எல்லாம் திங்க வேண்டும். ஐயோ 3வது சாபம் அட்டகாளியாக அப்படின்னா முத்தாரம்மை, சந்திரமாரி அம்மை, உஜினமாகாளி அம்மை, வண்டி மலச்சி அம்மை, வடக்கு வாச்செல்லி அம்மை, குலசேகர ரங்கை அம்மை, காந்தாரி அம்மை என்றெல்லாம் அட்டகாளியாக நீ பிறந்து 1000 தலை. அது 1000 தலை வாங்கணும். அதான் ஆடலாம் நம்ம பலி கொடுக்கோம்ல. ஓ அப்படி 3 சாபம் கொடுத்து சாபத்தை பெற்றுக்கொண்டாள் உமா மகேஸ்வரியான பார்வதியானவள் படி எழுந்திருக்கிற பார்க்கணுமே என்று தன்னுடைய மனதிலே எண்ணம் கொண்டு பகவானுக்கு கண்ணுக்கு தென்படாத தூரத்திலே சென்றாள். தள்ளி போயிட்டான். முந்தாணி பட்டையை அவிழ்த்தாள், திருகாணி பட்டை அடித்து உடைத்தாள். சிமிழ திறந்து பார்க்க 2 சிற்று இரம்பு ஆண்டு விட்டதா, இல்லை மரணம் அடைந்து விட்டதா. சிமிழுக்குள்ள இருக்கக்கூடிய 2 சிற்றரமானது எப்படி இருக்கு, தனிச்சரிசி கவி கொண்டு கவி கொண்டு சுற்றி சுற்றி வருவதையா கவி கொண்டு கவி கொண்டு சுற்றி சுற்றி வருகுதையா, சூழ சூழ ஓடுதையா, பூக்குள்ளே இருந்தாலும் சிவனறியா மாயமில்லை, பூக்குள்ளே இருந்தாலும் சிமிழை திறந்து பார்க்கிறாள். சிமிழுக்குள்ள இருக்கக்கூடிய 2 சிற்றரம்பானது தன்னுடைய வாயிலே நெய்யரிசி கவ்வி கொண்டு சுற்றி சுற்றி வருக கண்டாள். சூழ சூழ ஓடுவதை கண்டாள். என்ன நினைக்கிறாள், செப்புக்குள்ள இந்த சித்தரம்பு பிடிச்செடுத்தது பகவானுக்கு தெரியுமா? தெரியுமா?
தெரியாதே? ஆமா. செப்புக்குள்ளே இருந்தாலும் அந்த சிவன் அறியாத மாயமே கிடையாது. அறைக்குள்ளே இருந்தாலும் இந்த அரண் அறியாத மாயமே கிடையாது ஐயா. இல்ல கிடையாது. அப்பொழுதுதான் வெக்கி தலை குறைந்தாள். பின்புத்தி என்பதற்கு நான் இலக்கணம் கண்டு விட்டேனே பகவானை, நான் பரிசோதித்து விட்டேனே. எந்த முகத்தோடு அவற்றை போய் பேசுவேன் அப்படித்தானே என்று தன்னுடைய மனதில் எண்ணம் கொண்ட பார்வதி இல்லை இருந்தாலும் என் புருஷன் தானே. மனைவி ஒரு தவறு செய்தா கணவன் மன்னிக்க மாட்டாரா? மன்னிக்கணும். குழந்தை ஒரு தவறு செய்தால் பெற்றோர்கள் மன்னிப்பதில்லையா? மன்னிக்கணும். மாணவன் ஒரு தவறு செய்தால் ஆசிரியர்கள் மன்னிப்பதில்லையா? புலவர் ஒரு தவறு செய்தால் மன்னன் மன்னிப்பது இல்லையா? அப்படி என்று தன்னுடைய மனதில் எண்ணம் கொண்டு ஓடோடி வருகின்றாள். எங்க அருமை புருஷனிடத்திலே வந்து ஆதி பகவானிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறாள்? என்ன சொன்னாள்? அடியாள் நான் செய்த குற்றம் செய்த குற்றம் அரணாரை ஒருக்க வேணும் பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேணும். பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேணும். ஈஸ்வரியால் செய்த குற்றம் ஈஸ்வரரே பொறுக்க வேணும். குற்றம் ஈஸ்வரனே பொறுக்க வேணும். மனைவியால் செய்த குற்றம் செய்த குற்றம் என்று உமா மகேஸ்வரியான பார்வதியானவள் அருமை கணவனாகிய ஆதி சிவனிடத்திலே சொல்லுகிறாள். பகவானே, அடியாளான் செய்த குற்றம் அரணாரே பொறுக்க வேணும். பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேணும். ஈஸ்வரியால் செய்த குற்றம் ஈஸ்வரரே பொறுக்க வேண்டும். அப்படி மனைவினான் செய்த குற்றம் மன்னவரே பொறுக்க வேண்டும் என்று பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்ல பகவான் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் கேட்க தயாரா இல்லை. உங்க அப்பா வீட்டுக்கு போ. முள் வைத்த காலை நான் மில் வைத்தது இல்லை. கணவனுக்கு கட்டுப்பட்டவள் தான் மனைவி என்பது இந்த உலகத்திலே ஒரு பாடமாக அமைய வேண்டும். எல்லாம் சொன்னாலும் செய்தா அதை கேட்க மாட்டேன். நான் தயாரா இல்லை. முதல்ல சொன்னோம்ல, ஏன் கேட்கல? அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே வேளையில பார்த்தாள் அந்த பார்வதியால் இந்த பேச முடியாது. கைலாசம் அல்ல இருக்கா, அவளுக்கு 2 குழந்தை இருந்து தனியா இருக்கா. அப்படியா? மூத்த பையன் யானைமுக கணபதியோ தாயை போல தார வேண்டும் என்று சந்தியாக இருந்துட்டான். இளைய பையன் முருகப்பெருமானும் ஞானப்புலம் கொடுக்காத காரணத்தினாலே ஆட்டியாக கோலவுற்று அலைக்கொண்டிலே சென்றுட்டான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே குவிதமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே குவிதமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்கள் ஆனந்த மன்றம். தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்கள் ஆனந்த மன்றம். தங்க பவளம் வைரம் முத்து தவள
அம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றகிரி குமரனுக்கு கொண்டாட்டம் ஏ கொண்டாட்டம் ஏ கொண்டாட்டம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆதி கைலாச மலை என்று சொல்லக்கூடிய மலையிலே அந்த உமா மகேஸ்வரியான பார்வதியானவள் தனியாக இருக்கிறாள். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு மழலை செல்வ வேண்டும், ஒரு குழந்தை செல்வ வேண்டும் என்று எண்ணுகிறாள். பவன் கொடுப்பாரா? கொடுப்பாரா? யாருக்குள்ள 2 பிள்ளை இருக்க. மூன்றாவது ஒரு குழந்தை இப்ப 2 பேருக்கு இல்ல, கையிலே இந்த பாலன் வேண்டும் தானே. அதுக்கு என்ன செய்யுது? பகவான் கேட்டா தரமாட்டாரு. அப்படி ஆகையினாலே இந்த ஆதி கைலாச மலையிலே அருந்தவசு புரிய வேண்டும் என்று தன்னுடைய மனதிலே எண்ணம் கொண்டு அந்த கைலாய பர்வதத்திலே ஆற்றினிலே மண்ணெடுத்து அரணார் போலே உருவ செய்தாள். சேற்றினிலே மண்ணெடுத்து சிவனார் போலே உருவ செய்தாள். ஆயிரம் இங்க வைத்து அடுக்கடுக்காய் தானு வைத்தாள். அவள் புலித்தோலை தான் வீரித்தாள் அம்பரையாள் பார்வதியாள் வீரித்தாள் மகேஸ்வரியான பார்வதியானவள் ஆற்றிலே சென்று மண்ணெடுத்து அரணார் போலவே உருவம் செய்தாள். சேற்றிலே சென்று மண்ணெடுத்து சிவபெருமான் போலவே உருவம் செய்தாள். 1 2 அல்ல, 1000 லிங்க வைத்தாள். அடுக்கடுக்கா புலிதோலை தான் வைத்தாள். எத்தனை வருஷம்? 12 கொல்லம். 12 வருட காலமாக அவள் பாரதம் செய்த காரணத்தினாலே அவளுடைய அங்கமெல்லாம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? பள்ளி எல்லாம் வாசிவத்தேல ரோமமில்லா தடைகள் இல்லை. பள்ளி எல்லாம் வாசிவத ரோமமில்லா தடைகள் இல்லை. கொள்ளையிலே சில குருவி மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரிய மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரிய காற்றடித்து மணல் வரப்பி கார செடியும் மேற்படற காற்றடித்து மணல் வரப்பி காரஞ்செடி மேற்படற பள்ளி எல்லாம் வழிவந்த ரோகமெல்லாம் கடைகள் கொண்டையிலே இளவுருவி கோடி கட்டி கொண்டையில 12 வருட காலமாக பாலசௌத காரணத்தினாலே பல்லெல்லாம் பாசிபத்த ரோமங்கள் எல்லாம் சடைகள் இல்லை. அவர் கொண்டையிலே சில குருவிகள் எல்லாம் கூடு கட்டி முட்டையிட கால் மாட்டிலே முளைத்த மரம் அவள் தலைமாட்டில் பூச்சொரிய தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சொரிய காற்றடித்து மணல் பரப்பி கார செடிகள் எல்லாம் மேல்படர இப்படியாக 12 வருட காலமாக பாலதவு செய்கிறாள், அருந்தவது செய்கிறாள், கொடியதவது செய்கிறாள். இதை அறிந்தால் பகவான் ஓடோடி வர்றார்.
அம்மா பார்வதி, பார்வதி இந்த கைலாய பர்வதத்திலே என்னை எண்ணி அருந்தவசு செய்தாயே, எதுக்கு கொடிய தவசு செய்தாயே, எதுக்கம்மா என்று கேட்கிற நேரத்திலே பார்வதி என்ன சொன்னா? குழந்தை வேண்டும் என்று கேட்கிறாள். அட்டே அப்பா, அதுக்காக 12 கொல்லம் தவசு இருக்கணுமா? இருக்கணுமா? ஏன்ட்ட தானே கேட்கணும் என்று ஆதி பகவான் ஆகிய பெருமான் சொல்ல சுவாமி குழந்தை கேட்டா தந்துருவியா? உங்கள் அருளால 2 குழந்தை இருந்தும் 2 பேரும் இப்ப பக்கத்துல இல்ல. 3வது ஒரு குழந்தை பிறக்கவே ஆனால் அவனை இப்படிதான் போவான். ஆகையினாலே பகவானே அழகுடைய உமா மகேஸ்வரியான பார்வதி ஆனவள் கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும் என்று கேட்கிறாள். அது எப்படி புருஷன் இல்லாத புத்திரர் வேண்டும் என்று கேட்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆதி பகவான் ஆகிய பெருமான் என்ன சொல்லுகிறார்? என்ன சொன்னாரு? பார்வதி கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டுமானால் உனக்கு வேணுமானா இது கைலாய பர்வதத்தில் வாசல் செல்லாதே, 1000 கால் மண்டபமா அழகுடரே இருக்குதப்பா, 1000 கால் மண்டபமா 1000 கால் மண்டபமா அழகுடரே இருக்குதப்பா. பெருமான் சொல்லுகிறார். அம்மா பார்வதி, கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டுமானால் உனக்கு வேண்டுமானா இந்த கைலாய பர்வதத்திலே வடக்கு வாசல் செல்வதையிலே 1000 தூண் கொண்ட மண்டபம் இருக்கிறது. அந்த 1000 தூண் கொண்ட மண்டபத்திலே 32வது தூணு பக்கத்திலே ஒரு தூண்டாத மணி விளக்கு இருக்கிறது. அசையாத மணி விளக்கு அங்க இருக்கு. அணு அணுவாக இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கே சென்று கண்ணை மூடி ஒரு முந்தாணிப்பட்டை ஏந்தினால் கணவன் இல்லாத கை குழந்தை எங்கே கிடைக்கும்? நல்லது சுவாமி என்று பகவான் சொல்ல பார்வதி ஓடோடி போறா. மறுநாள் காலையில என்ன செய்தாள்? குளிக்க போறா. அவள் நீராடி பட்டுடுத்தாள், நீண்ட குழலை தாள் முடித்தாள். பட்டுடுத்தாள், நீண்ட குழலை தாள் முடித்தாள். அவள் தலைவாரி தலைவாரி ஓடித்தாள், தலைவாரி ஓடித்தாள், அழகான விட்டு வைத்தாள். மகேஸ்வரியான பார்வதியானவள் காலையிலே எழுந்தாள், ஆற்றிலே சென்று நீராடினாள், 6 அடி கூந்தலை அள்ளி முடித்தாள், செந்தூர திலகமிட்டாள், அஞ்சன மையிட்டாள், 7 வெட்டியிலே இருந்த பட்டை தான் கொடுத்து கைலாய பர்வதத்திலே வடக்கு வாசல் சன்னதியிலே வருகிறாள். 1000 கால் மண்டபத்தை கண்டாள், தூண்டாத மணிவிளக்கை கண்டாள். 32வது தூணிலே இந்த அசையாத மணிவிளக்கு அணு அணுவாக எரிந்து கொண்டிருப்பதை கண்டாள். அருகிலே சென்றாள், கண்ணை மூடினாள், முந்தாணிப்பட்டு எந்திராள். ஏன் கண்ண மூடி எந்திரா? பகவான் சொன்னார்ல, ஆதி பகவான் சொல்லாரு, என்ன சொன்னாரு? கண்ண மூடி முந்தாணிப்பட்டை ஏந்திராதா பிள்ளை கிடைக்கும் என்று பகவான் சொன்னார் அல்லவா? ஆகையினால்தான் உமா மகேஸ்வரியான பார்வதியானவள் கண்ணை மூடி தன்னுடைய முந்தாணி பட்டை ஏந்த பகவானை ஏமாத்த முடியுமா? ஏமாத்த முடியுமா? பகவான் எப்படிப்பட்ட ஆளு? என்ன
உடனே பகவான் என்ன செய்தான்? என்ன செய்தாரு? பார்வதிக்கு தெரியாமலே பரமேஸ்வரன் ஓடி வரான். பார்வதிக்கு தெரியாமலே பகவான் ஓடி வரான். தூண்டாத மணி விளக்கை தூண்டி வைத்தார் ஆதிசிவன். மணி விளக்கை தூண்டி வைத்தார் ஆதிசிவன். அசையாத மணி விளக்கை அசைத்து வைத்தார் ஆதிசிவன். மணி விளக்கை அசைத்து வைத்தார். முத்துபல சுடர்களல்ல சுடர்களல்ல முந்தாடியில் விழுகுதையா விழுகுதையா சுடர்களல்ல அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வேளையில அந்த கைலாய மலை என்று சொல்லக்கூடிய மலையில அந்த பார்வதா தேவியானவள் கல்லை மூடி முந்தாடி பட்ட எந்த பார்வதிக்கு தெரியாமலே பரமேஸ்வரன் ஓடி வருகிறார். வந்து தூண்டாத மணிவிளக்கை தூண்டி வைத்தார். ஆமா, அசையாத மணிவிளக்கை அசைச்சு வச்சார். அசைச்சு வச்சு மறுபினாடி என்னாச்சு? முத்து போல சுடர்களெல்லாம் என்று அவருடைய முந்தாணி பட்டியலை விழுகிறது. உமாமகேஸ்வரியான பார்வதியானவள் குட்டி நல்ல பிடித்தாடே, குட்டி நல்ல பிடித்தாடே, கும்பலையாள் பார்வதியாள் நல்ல கையிலே அன்புடனே தாளழைத்தாள். நல்ல பிடித்தாடே கும்பலையாள் அப்படி முண்டமாக உள்ளது. ஆமா, 3 முண்டம். கேட்ட ஒரு பிள்ளை அந்த முண்டத்தை எடுத்துட்டு பகவான்கிட்ட சொன்னா, பகவானே நான் ஒரு அழகான பிள்ளை கேட்டேன், நீ 3 முண்டத்தை தந்துட்டீர, இதை ஆளாக்க முடியுமா? இந்த முண்டத்தை நீ வச்சுக்கணும், எனக்கு வேண்டாம் என்று பார்வதியானவள் சொல்ல ஆதி பகவானாகி பெறுவார். என்ன சொன்னாரு? நமது மனைவியாக இருந்தாலும் 12 வருட காலமாக பாரதவ செய்தல்லவா தவசிருக்கா. ஆகையினாலே அவளுக்கு பிரம்மதேவனை வரவழைத்து அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தார். மூத்த குழந்தை பெண்ணாக இருந்த காரணத்தினாலே பேச்சு என்றும், 2வது குழந்தை முண்டமாக இருந்த காரணத்தினாலே அதுக்கு முண்டர் என்றும், 3வது சுடர் விளக்கிலே பிறந்தவில்லை சுடலை மணிவிளக்கிலே பிறந்தவில்லை மாட சுவாமி இல்லையா? அவன் மையான போன காரணத்தினாலே மாயாண்டி சுடலை. ஆகையினாலே ஆதி கைலாச மலையிலே மாயாண்டி சுடலை ஆண்டவள் பார்வதியாடைய பிள்ளையாக தாலாட்டி வளர்த்தாள், பாராட்டி வளர்த்தாள், சீராட்டி வளர்த்தாள், ஓராட்டி வளர்த்தாள். மாயாண்டி சுடலை ஆண்டவள் 1 வயது 2 வயது ஒருமையுடனே தான் கழிய 3வது வயதிலே இவன் முத்து போல வேமேனி கொள்ள, 4வது வயதிலே இவன் நடந்து ஓடி திரிகின்றார். 5 வயசாச்சு. பையன் எங்க படுத்திருக்கா? மாணிக்க தொட்டில் மரகத தொட்டில் படுத்திருக்கான். ஒரு நாள் அர்த்த சாம வேளையிலே இலை குலுங்காத சாமத்தில அந்த மாயாண்டி சுடலையாண்டவள் 5 வயது பலனா இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்திலே சமரசம் உலாவுகின்ற இடம். ஆண்டி இங்கே, அரசனும் இங்கே, அஷடனும் இங்கே, ஆவிகள் போனவின் கூடுவார் இங்கே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ இதெல்லாம் இந்த உலகத்திலே சமரசம் லாவுகின்ற ஒரே ஒரு இடம் அந்த மையான கருதான். பண்ணேரானாலும் 6 அடி தான், பாவண்டானாலும் 6 அடி தான், பிச்சைக்காரானாலும் மனிதன் ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, ஆடி அடங்குவது 6 அடி மண்ணுக்குள்ளே. யாராலும் சரிதான், எல்லோரும் சேர்ந்து ஒன்றாய் இறங்குவதாலே.
அப்படிப்பட்ட இடம் தானே இந்த வாயாடி சுடலை ஆண்டவள் அங்க போறாரு 5 வயது பாலனாக இருக்கக்கூடிய நேரத்திலே என்னாச்சு தொட்டில் விட்டு தான் எழுந்து தான் எழுது நான் அழுது நான் அழுது தான் எழுது நடந்து வரோம் நடந்து வரோம் வாயாடி சுடலை ஆண்டவள் ஆண்டவன் தொட்டில் விட்டு தான் எழுந்து துரிசமாக நடந்து வருகிறார் அதானே மையான கரை வருகின்றார் அர்த்த சாம வேளையிலே இலை குலுங்காத சாமத்திலே ஆமா காற்றடித்தாலும் அடியாத கடிய சாம வேளையிலே 5 வயது வாழலாக இங்கே வருகிற ஐயா மையான கரையிலே வந்து பார்க்கிறார் சத்தன கட்டையிலே சவிருந்து ஐயா இல்ல கட்டையில பேதவிருந்து வேகுதையா மண்டையில தீ ஒடித்து வார மட்டும் கிளம்ப கொட்டையில தீ விடுத்து கொழுந்து விட்டு எரியுதையா பார்த்தாலே சுடலை எல்லோ சுடலை எல்லோ சுடலை எல்லோ 5 வயது பாலகரா பாலகரா சுடலை எல்லோ தொட்டில் விட்டு தான் எழுந்து மையான கரையிலே வருகிறான் ஐயா ஆமா சந்தன கட்டையிலே சவம் இருந்து வேக கண்டார் அதாவது பிள்ளல கட்டையில பிரேதம் இருந்து வேக கண்டால் ஆஹா மண்டையில தீ பிடித்து வானம் மட்டும் முக எழும்ப கொண்டையில தீ பிடித்து கொழுந்து விட்டு எரியுதையா எருவாடிக்கு பிரேதம் வைத்து ஈரமல்லி மேல் ஒதித்தார் சித்தடைக்கு போன விம்பு வாயாண்டி சுடலை வாடல் மகிமையோடல் வாரானையா சுடலை வாடல் சுடலை எல்லாம் எருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரமல்லை மேல் பொதிந்து நடைக்கு போன பின்பு வலது காலை வண்டி போட்டு அப்படியே மூட்டத்தை பிரித்தான் ஐயா கால்மாடு வேகுமல்ல தலைமாடை பிரித்தெடுத்தான் தலைமாடு வேகுமல்ல கால்மாடை பிரித்தெடுத்தான் முட்டாளமை தான் எடுத்து முறுக்காக கடித்திடுவார் காலெலும்பை தான் எடுத்து கருப்பாக கடித்திடுவார் குடலை தான் பிடுங்கி கோலமாலை போடுவாரா இருக்கக்கூடிய வேளையில அழகு பாலகராகிய வாயாட்டி சுடலை ஆண்டவன் அந்த மையான கரையிலே சென்று கால்மாடு வேகுவல்லை தலைமாட்டை பிரித்தெடுத்தார் தலைமாடு வேகுவல்லை கால்மாட்டை பிரித்தெடுத்தார் முட்டெலும்பை தான் எடுத்து முறுக்காக கடிச்சிட்டான்
காலெலும்பை தான் எடுத்து கடிச்சிட்டோம். மாயாண்டி சுடலை ஆண்டவர் கருப்பாக கடித்தார் ஐயா. எப்படி? குடலை தன்னை தான் பிடுங்கி அவர் கோல மாலையை போட்டிடுவார். ஆமா, கையிலே சில பிணத்தை அவர் கட்டியாக எடுத்துக்கொண்டு அந்த வையான கரையில மாயாண்டி சுடலை ஆண்டவள் அவர் பிச்சி பிச்சி திங்கலானா திங்கலாலா எங்களுக்கு விருந்தளித்தா விருந்தளித்தா சில பீணத்தை கட்டியாக எடுத்து வாரார் சில பீணத்தை வாயாண்டி சுடலையா கொண்டு வாராரி சுடலை ஐயா காக்காச்சி வளையதிலே கல்லாடி சொலையில காக்காச்சி வளையதிலே கல்லாடி சொலையில வரலைய சுடலை ஐயா வரலைய சுடலை ஐயா யாரே கரையை விட்டு மலைதானிலே கண்ணாடி சோலையில காக்காச்சி மலைதானிலே கண்ணாடி சோலையில ரெண்டு தாளம் இடம் கட்டி ஏணி வச்சு மாலை சாத்தி மரணி கட்டி ஏணி வச்சு மாலை சாத்தி ஆயாட்டி சுடலை கித்தா ஆயாட்டி சுடலை கித்தா மாயாண்டி சுடலை கித்தா மலை கடந்து வாராரே சுடலையா சாம வேளையில இவர பேரியிலே வாராரே சுடலையா அமரவர்ணி ஆற்றிலே நீராடி வாத்தொடுத்து நீராடி வாத்தொடுத்து வாராரே சுடலை ஐயா ஆடையா கோட்டை விட்டு முட்டடப்பு தான் கடந்து வாராரே சுடலை ஐயா தரை கடந்து
பனை ஊரு விட்டு கலந்த பாதை ஊரம் விட்டு மணக்குடியா பாதை வழி மணமுடியா பாதை வழி அவர்கள் விலக்கு விட்டு